ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி 17/11/2025 6/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். சரி சாமி, இவ்வளவு நாளாக அதாவது சனி வக்ர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க, எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும்? இப்போ சனி வக்ர நிவர்த்தியாகிறது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரகச்சாரங்கள் வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும். இப்போது சனி வக்ர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் ஆகிய நானும் ஐயா ஹரிஹர சர்மாவும் 2 பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே சனி பகவானவர் விரயச்சனியில் இருக்கிறாரு. இந்த இதை பொறுத்தளவுக்கு விரயச்சனியை பொறுத்தளவுக்கு விரயங்கள் ஏற்படும். அது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அது சுப விரயங்களா அசுப விரயங்களா அப்படின்றத நம்மளால் நிர்ணயிக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. இதை தவிர 12ல் ராகு இருக்கார். தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உழைப்போடைய இது கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிகமான உழைப்பு பண்ண வேண்டி வரும். வருமானமும் நல்லா இருக்கும். பட் உடல் சோர்வு தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓடி உழைச்சி எதுக்காக சம்பாதிக்கிறோம், என்ன சம்பாதிக்கிறோம்னு ஒரு பயம் கலந்த பதட்டம் வந்துடும். எதுக்கு நம்ம இப்படி ஓடி சம்பாதிக்கிறோம், யாருக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்ற எண்ணமும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தனக்காரனான குரு உங்களுக்கு அதிசாரம் வாங்கி அவர் கர்க்கடகத்திலேருந்து உங்களுடைய ராசியே பார்க்குறாரு. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள். தனம் கொட்டும். பட் உழைப்பு அதிகமாக இருக்குமா? உழைப்பு அதிகமாக இருக்கும். இதை தவிர 12ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 3ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் அன்னெசரி ஆர்குமெண்ட், அன்னெசரி டிபேட் பண்ணுறதை தவிர்க்கணும். அதே போல் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவது கிடையாது, கெட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்கறது கிடையாது. அப்படி இருக்கிற காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை கூடணும் அப்படின்னு சொன்னாக்க விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகளை கொண்டு வருவது சிறப்பாக இருக்கும். இதை தவிர சனி பகவானோட விசேஷ பார்வை அப்படின்றது 7ஆம் பார்வை மற்றும் 10ஆம் பார்வை. இந்த 7ஆம் பார்வை மற்றும் 10ஆம் பார்வை என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபலன்களையும் கொடுப்பாரு அப்படின்றத நம்மளோட கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. சனி பகவான் 12ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான சிம்மத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருண ரோக சத்துஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாத அளவிற்கு உங்களுடைய பொசிஷன் நல்ல சேஃபாக இருக்கும். வேலையில் மாறுதல் வரும், வேலையில் ஏற்றம் வரும். வேலையில் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள், அதாவது அடிமை தொழிலில் இருப்பவர்களுக்கு எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அங்கே மாறுதல் வரும். உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோஷனில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. பணம் செலவு, அதாவது வரக்கூடிய பண அளவு செலவுகளையும் தாண்டி உங்களுக்கு அதிகமாக லாபத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய செலவுகள் எல்லாத்தையுமே மீட் அவுட் பண்ணுற அளவுக்கு நல்ல பண வரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் புதுசாக கடன் வாங்கக்கூடிய கடன் உங்களை தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுடைய பழைய கடன்கள் எல்லாம் முடிஞ்சதுனால புதிய கடன்கள் வாங்கலாம்ன்ற ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு. அதனால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவியர்களுக்கு அவங்க நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கிறது கஷ்டம். அதை விட கம்மியான ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களே, ஏன்னால் திடீர் யோகம் உண்டு. ஆனால் வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு அதாவது ஒரு எளிய பரிகாரம் செய்யலாம் இந்த மீனராசிக்காரர்கள் அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க.
இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு விரயச்சனி நடக்குது. இந்த விரயச்சனி நடக்கிறதுனால தேவையற்ற விரயங்கள், அதாவது வேஸ்டான விரயங்கள், சுப விரயம் அசுப விரயம் இருக்குது. அதனால் அந்த அசுப விரயங்களை தடுக்கணும் அப்படின்னாக்க ஒரே சரணாகதி, சனீஸ்வரன்ட்ட சரணாகதி. சனீஸ்வரன்ட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க சனி காயத்ரி, ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத். இதை இந்த 17/11/2025 6/3/2026 வரலும் டெய்லியே கார்த்தால 8 ட்ரிப்பு சொல்லிட்டு வரோம். இதை தவிர வாரம் சனிக்கிழமையில் சனி ஹோரையான காலையில் 6 to 7 108 முறை இந்த சனி காயத்ரியை சொல்லணும். இதை சொல்லிட்டு வந்தாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். இதை தவிர சரணாகதி அடைய வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயகர். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு வெத்தலை மாலை போட்டுக்கிட்டு வாங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும். இதை தவிர மாத கடைசியில் வர திங்கக்கிழமையில் தேங்காய் மாலை போட்டுட்டு வாங்க. இதை தவிர இந்த சனீஸ்வர பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எம்பெருமான் ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமை வெண்ணெய் வாங்கி மார்பில் சாத்திட்டு வாங்க. அவர் மனம் குளிர்ற மாதிரி நம்மளோட மனமும் குளிரும். இதை தவிர இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பொறுத்த அளவுக்கு இது, அதாவது பேரிச்சம்பழம் மற்றும் கருப்பட்டி மற்றும் இதெல்லாம் தானம் பண்ணுங்க. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வறுமையில் வாடக்கூடியவர்களுக்கு, ஊனமுற்றவங்களுக்கு வாக்கரை, கைத்தடி இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது அவங்க சந்தோஷப்படும் போது நம்மளுடைய மனமும் குளிரும். சனி பகவான் ஏற்படுற தொல்லைகளும் விலகும். ஸோ மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி நல்ல பலன்களை தரும். இருந்தாலும் கன்க்ளூஷனாக இந்த சனி வக்ர நிவர்த்தி 110 நாளும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, சனி வக்ர நிவர்த்தி மீனராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். வேலை நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணுன்றவங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் இருக்கும். செலவுகளுக்கு மேலே வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பழைய கடன்கள் அடைந்து புதிய கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் மாறுதல்கள், ஏற்றங்கள் இருக்கும். வேலையில் அதாவது ப்ரமோஷன் இருக்கும். அதன் மூலியமாக பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன், வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது நல்லது. ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால தந்தையினுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் சற்று குறைந்த அளவில் இருக்கக்கூடிய ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் வெளிநாடு நிச்சயமாக போக முடியும். வெளிநாட்டினுள் போய் படிக்கக்கூடிய, மாஸ்டர் டிகிரி படிக்கக்கூடிய அளவிற்கு நிச்சயமான காலகட்டமாக அமையும். உங்களுடைய புகழ், பதவி, அந்தஸ்தில் சற்று பின்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்களேயானால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். 7.5 சனி இருக்கிறதுனால சனியின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் உங்களுக்கு வாழ்வில் ஒரு 85 விழுக்காடுகள் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.